எப்போதும் யானை போற இடத்துல எலி நுழைஞ்சு ஈஸியா ஓடி போயிடும். ஆனா எலி போற இடத்துல எல்லாம் யானை போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. 44 வயசுல தமிழ்நாட்டுல முதலமைச்சரா வந்திருக்காங்க முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். 43 வயசுல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சரா வந்திருக்காங்க. அதே வயசுல நம்மளால சாதிக்க முடிஞ்சதா? கண்டிப்பா கிடையாது. ஆனா சாதாரண மக்களுக்குள்ள கஷ்டங்களையும் அவர்கள் கடந்துதான் வந்திருக்காங்க இந்த பெரிய நிலைமையை அடையறதுக்கு. இங்கே பிரச்சனை என்பது யாருக்கும் இல்லாமல் இல்லை. எல்லோர் வாழ்க்கையிலும் பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து, அந்த நபரின் ஆளுமை தன்மையை பொறுத்து அது வித்தியாசப்படுகிறது. சாதாரண மக்களின் கஷ்டம் ஒரு பிரதம மந்திரிக்கு உண்டா? கண்டிப்பாக இல்லை. ஆனால் பிரதம மந்திரியோட கஷ்டம் சாதாரண மக்களுக்கு இருக்கிறதா? கண்டிப்பாக இல்லை. இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்து நிறைய பேர் குழப்பிப்பாங்க. நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், முதலமைச்சர் போறாங்க, பிரதம மந்திரி போறாங்க, எம்எல்ஏ போறாங்க, மந்திரி போறாங்க, அவங்க சினிமா ஆக்டர் போறாங்க அப்படின்னா அவங்கவுங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்யும். புலியும் பூனையும் இறைவனால் கோடு போடப்பட்ட விலங்குகள் தான். ஆனால் புலியோட தனித்தன்மை வேறு, பூனையோட தனித்தன்மை வேறு. புலியை கண்டால் மக்கள் விலகி ஓடுகிறோம் அல்லவா? அது போலத்தான் சில பிரச்சனைகள் இங்கே. மனிதர்களை பார்த்தாலே பிரச்சனை ஓடிவிடும். பலமிக்கவர்களாக இருந்தால், பலம் குறைந்தவர்களாக இருந்தால் பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும். அதை எதிர்த்து போராடும் பொழுது அந்த பிரச்சனை ஒண்ணு வழி விடுது, அப்படி இல்லைன்னா நம்மளை விட்டுட்டு போயிடுதுங்கிறத மறந்துடாதீங்க.